காரசாரமான ரொம்ப டேஸ்ட்டான ஸ்டைலில் அப்பளம் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்பளத்தெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அப்பளம்னாலும் வாங்கி இந்த மாதிரி அப்பளம் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூடயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு ஸ்பூனில் வெந்தயமோ ஒரு 3 வெங்காயமோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம குழம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்பளத்தில் உப்பு இருக்கனால நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கிட்டு ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 ஸ்பூனில் ஹோம்மேட் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூனில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டு விட்டதும் புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சு வர நேரத்தில் திக்கான நேரத்தில் நம்ம இந்த அப்பளத்தெல்லாம் நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்புலேருந்து இறக்கிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம அப்பளம் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் நீங்கள் பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அப்பளம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.